ஊராகாத பொடி பொடியாய் கொடிய ஊராகாத பொடி பொடியாய் தாவம் சோகம் தான் செய்தது தாவம் சோகம் தான் செய்தது என்ன சமிந்தது தத்துவமெல்லாம் என்ன சமிந்தது இது நல்ல தருணம் அருள் செய்த இது நல்ல தருணம். இந்த நிகழ்வுக்கு இன்றைய வார வழிபாட்டில் வருகை தந்து அவர்கள் சிறப்பு செய்தார்கள். அனைவரையும் அவருடைய பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி வருக வருகன வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இன்றைய அந்த நமக்கு அந்த அதாவது எழுதும் பயிற்சி படிக்கும் பயிற்சி என்ற இணைய வழி மூலம் நடத்திய அந்த நிகழ்வுகளை இப்பொழுது ஐயா அவர்கள் அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி அருகே இருக்கக்கூடிய நடுப்பட்டு என்கின்ற அந்த பெருமை மிகுந்த புண்ணியம் மிகுந்த அந்த கிராமத்தில் தொடர்புடைய 70 பார்த்தா கடந்த பயிற்சி என்றாலும் ஒவ்வொரு சங்கமும் பெருமைக்குரியது என்பது எனக்கு தான் சொல்ல இறைவன் படத்தில் கூட உயிர் கூட்டு சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஐயோ நாம உயிர் வந்தா பெருமக்களே 84 லட்சம் ஜீவர்கள் கைலை பெருமைக்கு ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய சன்மார்க்க பணியை வலுப்பெருமானுடைய பணியை காரணம் இருக்கிறதோ அவர்கள் சன்மார்க்க உள்ளத்துல இருந்து ஒன்று வெளியில போனோம், வெளியில இருந்து ஒன்று உள்ள வரணும். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்கின்ற குணங்கள் உள்ளே இருந்து வெளியே போனா மனிதனுடைய ஒரு தேஜஸ் வரும். அதுபோல அன்பு அறிவு அருள் என்கிற 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி துறைகள் எனக்கு கோபம். எல்லாரும் தரிசனம் பண்ணி வணங்கணும். சும்மா ஜன்னல்ல பார்த்து போது அது கிட்ட மாத்திரம் உள்ள வருதல் வேண்டும் போர்டு எழுதணும். இவனா எழுதி வைக்கிற மாதிரி இங்க எழுதணும். இன்னைக்கு கூட அங்க என்ன கேட்டா கொலை கொலை தவிர்த்து மாத்திரம் உள்ளே புகுதல் வேண்டும். இவன் உள்ளே வருதல் வேண்டும் என்ன சொல்லி இவன் எழுதணும். ஏட்ட கேட்டா பாடணும், பாட்டு கேட்டோம். பெருமக்களின் வாழ்க்கையில நாமெல்லாம் நெறி சாதம் என்பதை பெருமைப்பட்ட இருமாந்து இருப்போ என்று நம்முடைய திருநாகூர் சாப்பிட்டோம். அவருக்கு 81 வயசுல ஒரு பெரிய பெருமைக்குன்னா பெருமை. நான் சிவபெருமானுடைய திருவடிக்கு கீழே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கணங்கள் இருக்குது. சிவகணங்கள் ருத்ரகணங்கள் கோலையும் போட்டு கம்பராமனை இயக்கத்துடைய சார்பில் பங்கு கொண்ட பெருமக்களுடைய பெயரை வாசிப்பார்கள். அன்பர்கள் எல்லாம் அதை வழங்குவார்கள். பெற்றுக்கொண்டவர்கள் நம்முடைய பிரபாகரன் அவருடைய ஒளிப்படம் எடுத்து பதிவு செய்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல, தொடர்ந்து கம்பராமன் இயக்கத்தினுடைய எல்லா பணிகளுக்கும் நம்முடைய நடுக்கோட்டு சன்மார்க்க சங்கத்துக்கு உரிய பெருமையும் சிறப்பையும் நாங்கள் செய்வோம். அதுபோல காட்டவும் சன்மார்க்க சங்கம் வரலாற்றுமை நம்முடைய திருவண்ணாமலை கம்பராமன் இயக்கம் இன்றைக்கு இந்த இடத்துல நடுக்கோட்டு ஐயா புருஷோத்தம் ஐயா நமக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தொடர்புடைய இருக்கிறார். பழக்கத்தில் இருக்கிறோம். அவரோட ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான இதய ரீதியான ஒரு தொடர்பு, அன்பு ரீதியான, அதை தான் சொன்னார். அந்த வார்த்தை அன்பு ரீதியான தொடர்பு எப்பயுமே. அந்த வகையில் அங்கே ஒரு நிகழ்ச்சி சொன்னால் ஐயாட்ட வந்து உடனே ஓடியாந்துருவாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த நேரமும் கிடையாது. ஓடி வந்துடுவாங்க. ராத்திரி திரும்ப 8:30 மணி 9 மணி பார்த்து ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். அவருடைய திருமகனார் அருள் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். நம்முடைய தனசேகர ஐயா அவர்கள், நம்முடைய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த மாதிரி தான் கிராமம் மாறணும். பல கிராமங்கள்லையும் என்னென்னமோ பண்ணிட்டு உட்காருக்காங்க, பொழுது போகாமல் சுற்றிட்டு உட்காருக்காங்க. வாரம் அந்த குருவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு குருவுடைய பாதக்கமலங்கள் வந்து உட்காந்து நல்ல சிந்தனை, நல்ல இளைஞர்களாக பாடுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. எங்கே போனால் என்ன மாதிரி வயசானவங்க பெரியவங்க 2 பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இளைஞர்கள் உள்ளுக்குள்ள வரதே கிடையாது. அது மாதிரி இருக்கும். இளைஞர்கள் நல்லா எடுத்து பாடுறாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அதான் சொன்ன மாதிரி பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க வரிசையாக.
அடுத்த தலைமையை உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தபடி எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. கம்பராமாயண திருமணமாக நான் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பினை அடுத்த வள்ளல் பெருமானை பணிந்து வணங்குகிறேன். நிறைய தொடர்பு அவரோட நமக்கு ஜென்ம தொடர்பு. எனக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான். இல்லைனா இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டோம். போன பிரிவில் அவர் காலையில் உட்காந்து நான் நிறைய வேலை பார்த்து பண்ணாங்க அவரோட சேர்ந்து. அதனால தான் நீங்கள் வந்து இங்கே வந்து அவர் திருப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கம்பராமாயண இயக்கத்துடைய பணிகளாக மாணவர்களுக்கு கம்பராமாயண கதை, ராமாயண கதை சுருக்கமாக ஒரு சான்றிதழ் பயிற்சி நடத்திருக்கோம். ஏறத்தாழ ஒரு 60 பள்ளிகளிலே 9000 மாணவர்கள் இதற்கு அந்த பயிற்சி 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் மாணவர்கள் மட்டும்தான், 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தனியார் பள்ளிகளிலே 8ஆம் மாணவர்கள் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கோம். கன்னியாகுமரி போகும்போது விவேகானந்தர் தந்துங்க, ஆன்லைனில் புக் பண்ணி தங்கிக்கலாம். சொருமாக இருக்கும், விலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், வெளியே விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த விவேகானந்தபுரத்திலே கேந்திராவிலே வந்து ஒரு ராமாயண கண்காட்சி வச்சுருக்காங்க. 108 படங்கள், 36 தான் நாங்கள் எடுத்துருவோம். 108 படங்கள் எழுதி ஒரு கண்காட்சி. அவங்க எப்போ போனாலும் அவசியம் போயிட்டு வாங்க. சுந்தரவழக்கம் இவருடைய பேரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அவங்கள்ட்ட சொல்லி அனுமதி வாங்கி வித் காப்பிரைட் பர்மிஷனோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வேலையை கொடுத்துட்ருக்கோம். இப்போயும் வருஷம் போய் அவங்கள்ட்ட பார்த்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த கவர்னருடைய மாளிகையிலே சென்ற ஆண்டு வச்சுருந்தோம். இப்போ ஏப்ரல் மாதம் ராமநவமி திருநாளுக்கு கொஞ்சம் முடியுது, கம்பனுடைய விழா பண்ணாங்க. அப்போ இப்போ ஆர்.என். ரவி இப்போ வெஸ்ட் பெங்கால் போயிட்டார், மேற்கு பெங்கால் போயிட்டார். அவர் வந்து ஆளுநர் இருந்த போது நீங்கள் அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். கண்காட்சி கொடுக்க வச்சுருந்தோம். ஐயா, நான் குப்பனையா 3 பேரும் அந்த ஆளுநர் வந்து ஜீப்லேருந்து கீழே இறங்குறாரு. நாங்கள் தான் அதை வர தெரியும். திருக்குறள் தொண்டு தலைவர் அவர் நம்முடைய ஐயா. இவ்வளோ அருமையான விளக்கங்கள். ஒரு பாடலுக்கு வந்து ஒரு சொல்லுக்கு விளக்கம் தான் அவ்வளோ சிறப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இலக்கிய சுவை அது மட்டும் கிடையாது, ஆன்மீகத்துடைய தேசம் ரெண்டும் சேர்ந்து கலந்து வரும். அந்த வகையில் சென்றக்கூடிய பணிகளை செய்து வருகிறோம். அதனால் கம்பராமாயணத்துடைய குறிக்கோளாக 2 விஷயம் வச்சுருக்கோம். ஒன்று, தமிழ் மொழியிலே உள்ள ஆன்மீக இலக்கியங்களை மாணவர்கள் படிக்க வேண்டுங்கிற ஆர்வத்தை தூண்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ராமாயண கம்பராமாயணம் மட்டும் கிடையாது, தமிழில் கடல் போல இருக்க வள்ளல் பெருமான பாட்டை பாடுறதே வாழ்க்கை முழுக்க பத்தாது நமக்கு இல்லையா? அது மாதிரி ஏகப்பட்ட இலக்கியங்கள் தமிழில் கிடக்கு. அதனால அவர் சொன்னாரு, வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமும். அதில் நானும் ஒரு ஆள் சொல்லி சொல்றாரு பெருமானவர்கள். அந்த வகையிலே தமிழ் இலக்கியங்கள், செந்தமிழ் இலக்கியங்கள் கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு. 2வது, இந்த கம்பராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரோட நல்ல பண்புகள், ராமனுடைய பண்பு, எப்படி அண்ணனாக வாழ்ந்தார், அப்பா அம்மா பற்றி எப்படி கேட்டார், மனைவி எப்படி பாதுகாத்தார்கள் கொண்டு போனார், அந்த தவிச்சு போன மனைவி எப்படி திரும்பி காப்பாற்றி கொண்டு வந்தார், திரும்பி அவள் எது புடம் போட்ட தங்கத்தை புடம் போட்டு திரும்பி அரசாட்சி பண்ணுறாரு, அப்படி கொண்டு வந்தார். நல்ல சகோதரனாக, நல்ல நண்பனாக, அருமையான நண்பர் இல்லையா? ராமனுடைய நண்பர்களாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். குகன், சுக்ரீவன், வீடனன், இந்த மாதிரி அவர் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பதான் சமூக நீதினு பேசுறாங்க. பேச்செல்லாம் கிடையாது, ராமன் செயல்பாடு தான், செயல்பாடு. குகனொடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் ஒருவரானே. எந்த ராமனே இது சொல்லல, பாக்கி ராமன் நண்பனாக தான் சொல்லிட்டு. வால்மீகி ஆகட்டும், துளசி ஆகட்டும், எந்த ராமனையும் ராமனுடைய நண்பர்களாக சொல்லியிருக்காங்க. கம்பன் ஒருத்தர் தான் உடன் பிறந்தவனாக சொல்லியிருக்காரு, உடன் பிறந்தவனாக சொல்றாரு. எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னடும் எழுவதானேன் புகழருங்கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. நுந்தை எந்தை கிடையாது, நுந்தை உன்னோட அப்பானாரு. யாரை பார்த்து? விபீஷணனை பார்த்து, வீடனை பார்த்து. உங்க அப்பா சந்தோஷப்பட்டார்ப்பா சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல பண்புள்ள வாழ்க்கை வந்து மாணவர்களாக வாழணும், பெரியவங்க வாழணும். இது ஒரு முக்கியமான குறிக்கோள். இந்த 2 குறிக்கோளுக்காக இந்த இயக்கம் இயங்கி வருகிறது. அந்த வகையிலே சமீபத்திலே குவலயம் போற்றும் கம்பராமாயணம் ஒரு பெரிய ஒரு முயற்சி. நம்முடைய குப்பரையாவுடைய தொடர்பிலே ஒரு அம்மா இருக்காங்க, திருக்குறள் தூதருக்கு. அம்மாவோட பேர் மத்திய திருமதி ரத்னா செந்தில்குமார் அவர்கள். அவங்க வந்து வாட்ஸ்அப் வழியாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த திருவாசகத்துடைய அமைப்பிலே பெரியவர் ஒருத்தர் சிவகுமார் திருவண்ணாமலை இருக்கார் இல்லையா? அவருக்கெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் வழியாக நிறைய நிகழ்ச்சி நடத்தி இருந்தால் போன ஒரு சென்ற ஆண்டு கூட்டத்தில் 2000-3000 பேர் இருந்தாங்க நிகழ்ச்சி. இவங்க தொடர்புனால எண்ணிக்கை பல மடங்கு அதிகமான சார். அந்த வகையில் அவங்கள தொடர்பு பண்ணி
இந்த கம்பராமாயண பயிற்சியை கொண்டு போகிறதுக்காக பல இடங்கள் கொண்டு ஒரு முயற்சி ஆன்லைன் அது இணைய வழியாக கொண்டு போனோம். அந்த வகையில் ஐயா சொன்ன மாதிரி பல இடங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க வந்திருந்தாங்க, வெளிநாட்டிலும் கூட வந்திருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சியில் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்காக 600-700 பேர்களுக்கு மேலே இந்த 36 செய்திகளை எழுதி ஓதி பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அந்த கோலம் போட்டு உலக சாதனை சான்றிதழ் கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்தாங்க. ஏறத்தாழ ஒரு 300 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. 300 பேர் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஐயா நிகழ்ச்சி உங்களுக்கு வேற நிகழ்ச்சி இருந்ததுனால நீங்கள் இன்றைக்கி வர முடியல. இல்லைன்னா குழுவாக்கி தான் அன்றைக்கி வந்திருப்பீங்க. நம்முடைய ரவிச்சந்திரன் ஐயா வந்திருந்தார், துணையாக வந்திருந்தாங்க, அது வந்திருந்தாங்க. ஐயா நிகழ்ச்சி எப்படி நம்ம திருப்தியாக சந்தோஷமாக இருந்த நிகழ்ச்சியா சிறப்பாக இருந்துச்சு. ஒரு 300 பேருக்கு மேலே நம்முடைய கம்பராமாயணத்துடைய கூட்டத்தில் இது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கை இந்த மாதிரி நாங்கள் வந்து நல்ல தொழில் வந்துருக்கிறோம். குறிப்பாக திருக்குறளும் கம்பராமாயணத்தையும் எல்லா வீட்டுக்கு கூட கொண்டு போய் ஆகணும். திருக்குறள் வந்து கோட்பாடு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படி செய்ய அப்படி செய்யாத. ஆனால் எப்படி நடந்து கொள்ளுங்கிற முறையை சொல்லுது ராமாயணம். திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரோ அதை செயல்படுத்தி வாழ்க்கையில காமிச்சது ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்துக்கலாம். ராமன் மட்டும் கிடையாது, பரதனாகட்டும், சத்ருகன் ஆகட்டும், இலக்குவன் ஆகட்டும், எதிரிகிட்டே ராமன் கருணை. அவன் தோற்று போய் அவன் கை காலெல்லாம் ஒரு ஆயுதம் கிடையாது, தனியா நிற்கிறான் ராவணன். அப்போது கூட ராமன் என்ன சொல்றாரு, இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்ப கூட கருணை, தர்மத்தின் கருணை, அரை கருணை அப்படி கூட. அந்த வகையிலே அதுக்காக தான் ராமனுக்கு கொண்டு போறோம். அதனால் நம்முடைய இந்த நடுப்பட்ட பகுதியிலே 3 நாள் 4 நாள் தான் சொன்னது கிட்டக்க. முதலே சொல்லல, ஐயா கிட்ட சொன்னாரு, ஐயா புருஷோத்தம் எனக்கு தகவல் பேருக்கான்னு கேட்டார். ஐயா நான் இந்த இது லிஸ்ட்டை அனுப்புறது கிடையாது, அதனால நான் அனுப்பலையான்னு சொன்னேன். கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி அவரை ஐயா உடனே ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்து அவங்க வந்து நேரடியாக அந்த ரத்னா செந்தில்குமாருடைய குழுவிலே பதிய சொல்லி பஞ்சபுரம் பார்த்தா நான் கொண்டு சொல்லிட்டு அதை ஏற்கனவே கொடுத்தாங்க. 1 2 3 4 வருஷம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏற்காக 35 பேர்களுக்கு மேலே இந்த நடைபெற்றிலே இந்த 36 செய்திகளை எழுதி பாராயணம் செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஜோராக கைத்தட்டணும். இன்றைக்கு வந்து சாட்டில் அங்கே கொடுக்க விட்டு போனால் இங்கே நிறையா வந்திருக்கோம். இன்றைக்கு ஆக்சுவலி எனக்கு ஐயாட்ட சொல்லியிருந்தேன், இந்த 36 செய்திகள் ஒரு முறை வந்து பாராயணம் செய்யறது, இது ரொம்ப முக்கியம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஐயா வேண்டும்னு மாற்றி வரிசையாக சொன்னார். நம்முடைய வள்ளல் பெருமான் அவர்கள் வேண்டாம் சொல்ல வேண்டாம், வேண்டும் சொல்ல வரிசை அது நிறையா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஓதுவது நம்முடைய மரபு, பாராயணம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போதான் வந்து நமக்கு நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போது அப்படியே பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கணும். என் தாயும் தந்தையும் நீயே அருட்பெருஞ்சோதியே செய்து வந்து நமக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கணும். அது எப்போ வரும்னா இந்த பாராயணம் இது பண்ணாதான் வரும். அதுக்காக அந்த பாராயணம் சொல்றது, ஓதுதல் சொல்றது. அதனால சொல்லணும் யோசனை பண்ணோம். ஒரு 2-3 பாடல் மட்டும் சொல்லுவோம், நேரம் கருதி ஒரு 2-3 பாடல்கள் மட்டும். முதல் பாடல் ஐயா முதல் பாடல் நான் சொல்றேன், அப்புறம் ஆளுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாடல். அப்போ வந்து மொத்தம் 5 பாடல் தான் வரும். சொல்றோம், ஆனால் எல்லாமே திருப்பி சொல்லுங்க. சொல்லலாமா? கம்பராமாயணம் வந்து ஏறத்தாழ 10,600 பாடல்களுக்கு மேலே, செய்திகளுக்கு மேலே இருக்கு. அது வந்து 36 முதல் பாடலாக, கடவுள் வாழ்த்து பாடலாக வந்து அவர் கொடுத்த பாடல் 10 பாட்டு முதல் பாட்டை தான் கொடுத்திருக்கிறார். அதை முதல்ல சொல்லுவோம். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே நாங்களே. ஐயா பேர் ராமனோட பேர் தான் இல்லையா? ராமனின் பேர் சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். ராமனின் பிறப்பு. ஒரு பகல் உலகு எல்லாம் உதரத்துள் பொதிந்து
அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். யாராவது கவனிச்சிங்களா? இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் சொல்லும்போது நம்முடைய வள்ளல் பெருமானுடைய வழிமுறை அந்த வந்தது. கருமை நிறமான மேகக்கூட்டத்திற்கு அழகூட்டும் அருட்பெருஞ்சோதியை போல் ராமன் திகழ்ந்தான். உண்மை அதுதானே? அவர் அதுதானே சொல்லுகிறார். நம்ம திருமண பாடல் பாட்டிக்கலாம். வேற கவித்தனை ஏற்பாட்டு திருமண பாடல். சீதாராமர் திருமணம். வெய்ய கனல் தனை வீரனும் மண்ணாள் மையரு மந்திரம் மும்மை வழக்கா நெய்யமையாவுதி யாவையும் நேர்ந்தார் தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தார். ஆதலின் இக்குலத்து யாவர்க்கும் வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும் அணைய தன்மை அறிந்தும் அடித்தனை மனையின் மாட்சி என்றான் மனு நீதியா. ராவனுடைய வீழ்ச்சி. முக்கோடி வாழ்நாளும் முயன்று உடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடியாராலும் விலப்படாய் எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகு அனைத்தும் செரு கடந்த உய வலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவன் தன் புனிதவாளி. சீதாராமர் பட்டாபிஷேகம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் பெண் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற நிறை செறி குழலி ஓங்க படாத பாடு. ராமாயணத்துல படாத பாடுபட்டது சீதாதேவி. அதனால அந்த நிறைவு பாடல அதை கொண்டுறாரு. பட்டாபிஷ பாடல நிறை செறி குழலி ஓங்கன்னு கொண்டு வர தியாகம் தான் வாழ்க்கை. இந்த பெண்ணானவள் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்காக படாத பாடு. அதனால சொல்றாரு வீரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. ராம ராம ராம் 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 ராம ராம ராம். இந்த ராமநாமத்தை சொல்வதனால என்ன பலன்னு எப்படி பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் சத்சங்கத்தை சேர்ந்தவங்கள் பரமார்த்திகள். அதனால சிறப்பு. ஆண்டா பையன குழுன்னா இங்கே இருக்கீங்க. பாரதியார் நிகழ்ச்சி கூட வந்திருந்தார். கம்பராமாயண சொற்பொழிவு நிகழ்ச்சி திருவண்ணாமலை வந்திருந்தாரு. அது தவிர வந்து மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு மத்திய அரசாங்க நிகழ்ச்சி அது சங்கரகம் பட்டம் அதுக்கு வந்திருந்தார்.
இந்த தாளம் போட்டுக்கொண்டே கொஞ்சம் வேகமாக பாடலாம் அது அப்படியே. ராம ராம ராம் 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 சென்ற ஆண்டு திருவண்ணாமலை தலைப்பு வரதனை விஞ்சிய பரதன் தலைப்பு. அதாவது ராமனை விட பெரிய ஆள் பரதன்ட்டு கம்மன் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். அந்த குறிப்பிட்ட காட்சியில் வந்து ஐயா அதை தொகுத்து எடுத்து கொடுத்து நேரமும் ரொம்ப கிடையாது, ஒரு 3/4 மணி நேரம் தான், 3 மணி நேரம் ஐயா செய்வாங்க. நீங்களாம் திருவிழா செய்வீங்க, இருந்தால் கூட ஒரு 3/4 மணி நேரம் தான் நிகழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க. மறுபடியும் மனமார்ந்த நன்றி ஐயா. சென்றாண்டு திருவிழாவோட ஐயா வேறு நிகழ்ச்சி ஆயிடுச்சிருந்தீங்க அவருக்கு, அதனால் இவர் கலந்துக்க முடியல. இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நம்ம கம்பராமாயண திருவிழாக்க வந்திருந்து கலந்து கொண்டு வந்தாருங்க. அதுக்காக மிக அதுதான் அன்பு, அன்பு ஒளியுமே அதுதான். அப்படிதான் வாழ வேண்டும். இந்த ராமநாமத்தை சொல்ற என்ன பண்ணு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. இன்னைக்கு நேற்றுக்கு நாளைக்கு கிடையாது, நாளும் நல்குமே. டெய்லி வந்துட்டு இருக்கோம். டக்கு டக்குன்னு வந்து எப்படி இங்கே சாப்பாடு சப்பாத்தி என்னென்ன பண்ணிக்கிறீங்க, நிறைய இருக்கு. ஜனகவன் வாசனை இருக்கிறீங்க. அது மாதிரி வேளாவனே பணம் கொடுப்பார், ராமபிரான் பணம் கொடுப்பார். நிறைய உதாரணங்கள் இருக்கு கடந்ததுல. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. பல ஜென்மத்தை செஞ்ச பாவங்களும் சரி, இப்ப செய்யற பாவங்களும் சரி, எல்லா பாவங்களும் தீர்ந்துபடும். ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே. திரும்பி பிறக்க வேண்டாம். வள்ளல் பெருமான பாரு ஜோதி வடிவமா உள்ள போயிடலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவருக்கு நம்ம இருக்கவங்களே பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் அப்படியே. ஜென்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினார் என்று கம்பன் உத்தரவாதம் அளிக்கிறார். உத்தரவாதம் அதுதான் அந்த ராமநாமத்தை சொல்வமாக. ஆனால் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ராமனை தள்ளி வச்சு மாலை போட்டு சூடங்காச்சு நம்ம வீட்டுக்கு போடக்கூடாது. நாம் வந்து பயில வேண்டும். ராமபிரான் வந்து நம்ம நாட்டுடைய அரசன், சூரிய வம்சத்திலே பிறந்த அரசன். மனிதன் எப்படி நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்ந்து காண்பித்தார் இல்லையா? அதனால அதே மாதிரி நாமும் நேர்மையாக வாழ்ந்து தர்ம முறையிலே வாழ்ந்து காண்பதற்கான பயிற்சியை தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும். அதனால இந்த நடுப்பட்ட கிராமத்தில் நீங்க முன்னாடியே தான் இருக்கீங்க. அதனால சுற்றி உள்ள பகுதிகளில் இதை கொண்டு செல்வதற்கான பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த வில்லிசை முன்னதாக இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் அது இன்னும் மேலும் சிறக்க நடக்க வள்ளல் பெருமான் திருவள்ளுவை பணிந்து வேண்டுகிறேன். தற்பொழுது சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. மிகப்பெரிய பணி. ரொம்ப குறைந்த கால அவகாசம் கொடுத்துட்டோம். கிளம்ப எல்லாமே அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எனக்கு சரியா தெரியல. ஆக்சுவலி 100 பொன்னாடை கொண்டு வந்து நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஒரு அதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ அதனுடைய நிகழ்ச்சி முதல் சார்ந்து தனசேகரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆமாம், கம்பராமாயண இயக்கம் தடம்பதிக்கும் தலைவர்கள் இணைந்து வழங்கும் கோலையும் போற்றும் கம்பராமாயணம் உலக சாதனை சான்றிதழ் இப்பொழுது தனசேகரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவது அப்பாசாமி பாருங்க. அப்பாசாமி அவர்களுக்கு தர்மகத்தா ஒரு பொறுப்பும் நமக்கு கிராமத்தில் கொடுத்துறாங்க. வேணுங்க அப்பாசாமி, அதையும் சேர்த்து போட்டு பாராட்டுகிறோம். மகிழ்ச்சி.
உலக சாதனை சான்றிதழ் வழங்குகிறார்கள். அது மிக சிறப்பு. நிறைய இந்த பெயர் பட்டியெல்லாம் தயார் செய்து கொடுத்தது. அடுத்து ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருளரசி வாங்க. கார்வண்டன் வாங்க. ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருட்ட பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த கோலையம் போன்ற நிகழ்ச்சிக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. விளக்கம் படிக்கிற அவசியம் கிடையாது. நேரம் வந்தால் படிக்கலாம். செய்யுள் அவசியம் படிக்கணும். அதுக்காக ஒரு சிறப்பு. சுமதி கோ ஜோதி. இவர் ராஜேந்திர சிங் வித்யாலய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஆலமணி ராஜேந்திர சிங். வி ரம்யா. அமுதா வாங்க. இங்க பாருங்க ஐயா. மருமகள் தலைமுறையாக இங்க பாருங்க. வாழையடி வாழந்து திருக்கூட்டம் ராஜகுமார். தான் திவாகர். ஒளிராணி நேரம் வந்து கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. அவங்களுக்கு சொந்த வேலை ஒன்று வெளியில் போக வேண்டியதாகி வச்சு, அதனால் ரொம்ப விருப்பமாக சொல்லியிருந்தாங்க நேராகவே அங்கே வந்து வரணும்னு அப்படின்னு சொன்னாங்க. கோ ஜெயஸ்ரீ ஒருங்கிணைப்பாளர். ஊட்டி நிகழ்ச்சியில் இவங்களுடைய பேரும் பத்திரிகையில் அரசு பத்திரிகையில் வெளியிட்டாங்க. அமுதா ரொம்ப ஆர்வமாக எழுதினாரு. சத்யஜோதி வாங்க. அதிகமாக நிறைந்தவர்கள். சத்யஜோதி நாடகக்கலை, பேச்சுக்கலை, பாட்டுக்கலை, பல கலைகளில் சிறந்தவர்கள். இப்போது அவங்களுடைய கணவனார் வரை மாதம் ஒரு நாள் வகுப்பு, திருவருப்பா வகுப்புக்கு ரொம்ப சிறப்பு. இவங்களும் கலைஞர் தான். கோலாட்டக்கலை, நடனக்கலை, சமையற்கலை. இந்த ஐயா இதை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தில் அடையாள அட்டை, நலவாரியத்தை வாங்குவது ஒரு 300க்கும் மேலான நண்பர்களை நாங்கள் இணைத்திருக்கிறோம். என்ன சான்று என்ன எழுத தெரியாது, என்னென்ன இணைக்கணுன்றதான் தெரியாது. பாராட்டு சான்றிதழ் கிடைக்காது. என்னுடைய அருமையை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ கலைஞர்கள் ஒரு பாராட்டு சான்றிதழ் இல்லை அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இணைச்சி அவர்களுக்கு அவாவக்கூடிய கலைக்கு உண்டான அரசு மாவட்ட ஆட்சியர் கையொப்பத்தோடு அருள் நடராசன் வில்லுப்பாட்டு கலைஞர் ஹரிச்சந்திரனுடைய மகன். நல்ல பாலாஜி என்றாலே ரொம்ப சிறப்பான பாடல்கள், கருத்துக்கள், திவ்ய பிரபந்தத்தை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர். சித்தமும் வேங்கட ரமேஷ் பாபு அவர்களின் சித்தமும் கலந்து, புருஷோத்தமன் ஐயா அவர்களுடைய எண்ணமும் கலந்து
என்று என்னை இங்கே வரவேற்றிருக்கிறது. ஐயனை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை கூறி, என்னுடன் வந்திருக்கும் குழுவினர்களுக்கும் நான் இந்த வணக்கத்தை கூறி, என்னன்னா நேரம் இல்லை, ஐயா பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. இப்போ நல்லதா இருக்கா ராமாயணத்துடைய சிறப்பே எல்லா மதத்தவரும். இப்போ நம்ம ராமாயணத்துக்கும் சன்மார்க்கத்துக்கும் ஒரு ஒப்பீடு. சன்மார்க்கத்துக்கும் ஜாதி இல்லை, ராமாயணத்துக்கும் ஜாதி இல்லை. சன்மார்க்கத்துக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை. அங்கு பார்க்கப்படுவது ஒன்றெல்லாம் என்னன்னா பசி. அந்த பசிப்பிடி மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவா பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த கொல்லாமை, இது ரெண்டுமே தான். இங்க ராமாயணம் என்ன பண்ணுது? நீதி, நேர்மை, நியாயம், பணிவு, அதுதான் வலியுறுத்துது. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே பாதையில் தான் பயணிக்குது. கம்பன் கிட்ட இல்லாத சொல்லே இல்லை, அதே மாதிரி வள்ளலார் கிட்ட இல்லாத சொல்லே இல்லை. கம்பன் அறிவுறுத்தாத தமிழே இல்லை, வள்ளல் பெருமான் அறிவுறுத்தாத தமிழ் வார்த்தைகளே இல்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்க 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 இன்பம், படிக்க படிக்க இன்பம். எந்த வார்த்தைகள் எதுகை மோனையோடு கம்பன் அந்த சுவை தவிர போட்டாரோ அதே சுவை வள்ளலாரின் திருவருட்பாவில் இருக்குது. ஏன்னா அந்த வள்ளலார் திருவருட்பாவுக்கு ஒரு பக்தி மார்க்கத்துக்கு புள்ளி குத்திட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் திருவருட்பாவில் இல்லாத தமிழ் சொல்ல இல்லை. அவ்வளவு ஒரு எதுகை மோனை, ஒரு வானத்து மனிதன் இறங்கி வந்து அதை எழுதியதாக. இப்போ சிவபெருமான் வந்து எழுதினார், சிவபெருமான் திருவாசகம் எழுதினார், மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதினார். அந்த திருவாசகத்துக்கு உருகார், எவ்வாசகர் எந்த வாசகத்துக்கு உருகார் சொல்லுவோம். ஆனால் இந்த திருவருட்பாவில் இருக்கும் அழகும் அந்த ஒரு ஒழுங்கும் எவ்வளவு வள்ளல் பெருமான ஊன்றி கவனிக்கும் போது அவர் சொல்லாத அறிவியல் கருத்துக்களே இல்லை. ஒரே ஒரு சின்ன ஒரு நெருப்பு, சாதாரண ஒரு அனல் எரியுது, அந்த நெருப்பு மற்ற எல்லா பொருள்களும் பூமி நோக்கி வரும், அனல் மட்டும் தான் மேல் நோக்கி வரும். அப்படி வரும்போது அந்த ஜுவாலையில நடு நெருப்புன்றாரு, அடி நெருப்புன்றாரு, மேல் நெருப்புன்றாரு. ஒரு சுடு தண்ணி காய வைக்கிறோம்னா நாமளே கண்ணெருக்கு பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அறிவியல் மேதை அவர். நாம சுடு தண்ணி காய வைக்கும் போது அடியில சூடாகும், அப்புறம் கொஞ்சம் மேல சூடாகும், அதுக்கு மேலதான் மேல் தண்ணி தொட்டு பார்த்தா சூடாகும். இப்படி காற்றையே அப்படிதான் சொல்றாரு, அடிக்காற்று மேல் காற்று. ஒரு சயின்டிஸ்டுங்கெல்லாம் சொல்லாத விஷயங்களை எத்தனையோ உலகை அழிந்து வள்ளல் பெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியால அழகான தமிழ் வார்த்தைகளாக கோர்த்து திருவருட்பா என்று கொடுத்திருக்கிறார். அதேதான் கம்பனும். கம்பன் கிட்ட இல்லாத விஷயமே இல்லை, அவர்கிட்ட இல்லாத தமிழ் சொற்களே இல்லை, அவர்கிட்ட இல்லாத அறிவியலே இல்லை, அறிவியல் குறிப்புகளே இல்லை. அப்படியெல்லாம் ஆழ்ந்து படிக்கும் போது நாமெல்லாம் புண்ணியசாலிகள். அந்த குகன் வந்து சொல்றான், ராமர் கடல் காட்டுல போய் உட்காந்துங்கிறாரு, மனைவியோட தம்பியோட இருக்கிறாரு. அந்த இடத்துல இவன் வேடுவன், குகன் வேடுவன், அவன் வந்து கொலை தொழிலும் புலை தொழிலும் செய்கிறவன். ராமபிரான் வந்து அரசர். இந்த அரசருக்கு இவன் உத்தரவு போடுறான், ஐயா சொன்ன மாதிரி வேண்டாம் வேண்டாம் ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு அவையார் சொல்லுக்கு வள்ளல் பெருமான் வேண்டும் வேண்டும் ஒருவகையோட திருவடி நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் பண்ணார் இல்லையா. அதேதான் இந்த கம்பர் இந்த இடத்துல கொண்டாடுறார். என்ன சொல்றாரு? ராமபிரானை பார்த்து குகன் சொல்றான், என்ன இருக்கு இங்க நீ வந்து இருக்கிற, உனக்கு காடு உள்ளது, காடு இருக்கிறது, தறி இருக்கிறது, இங்க நீ குளிக்கிறதுக்கு கங்கை நதி இருக்கிறது, நீ சாப்பிடறதுக்கு உணவு இருக்கிறது, நீ விளையாடுறதுக்கு என்னுடைய நாடு இருக்கிறது, காடு இருக்கிறது, எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். காணும் உல அப்படின்னு உல 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 உலன்னு சொல்றான் கம்பன். அந்த குகனுடைய வாய் மூலமா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அவர் வந்து இல்லைன்னு சொல்லல. ஒரு காட்டுல ஒரு மனிதன் தன்னிறைவா எப்படி வாழ முடியும்? ஆனால் குகன் வந்து ராமபிரானை அவ்வளோ நாட்டுல சுகவாசியாக இருந்த அந்த ராமனை ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி கிட்ட இல்லாத அந்த படோட ஒரு ஏழை காட்டுல வந்து வெறும் தேனும் மீனும் உண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த குகன் நீ நடையம் பால் அப்படின்னு உத்தரவு போடுறான். அந்த நட்புடைய வலிமை, அந்த பாசத்தினுடைய வலிமை அவங்கிட்ட இல்லைனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க கிராமத்துல, என்கிட்ட இருக்கிற கஞ்சியா கூட குடிய அப்படின்வாங்க. அந்த விருந்து உபசாரம் எல்லாவற்றையும் அந்த கம்பன் அந்த ஒரு பாடல்ல கொண்டு வந்து அழகாக குகனுடைய பணிவையும் அவன் கொடுக்கிற பொருளையும், ராமபிரான் மீன் சாப்பிடுறவரா தேன் சாப்பிடுறவரா இருந்தாலும் என்னிடம் இருப்பதுதான் ராமா, நீ
நட, என் நாட்டுக்கு வா, என் நாட்டுக்கு வா, நீ வந்து அங்க ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு மனம் கசிந்த ஒரு சூழ்நிலை. நாமெல்லாம் அப்படியே கற்பனையில அந்த காட்டுக்கு போனோம்னா அந்த குகனுக்கும் ராமனுக்கும் நடந்த அந்த சம்பாஷணை எவ்வளவு ஒரு மெய்சிலிர்ப்பான ஒரு காட்சி. இந்த கம்பராமாயண காட்சியை இன்னும் பேச பேச ஒருவரு அந்த பாத்திரங்களை பற்றி பேச பேச ஒரு நாள் போகும், ஒரு நாள் விடியும். அவ்வளோ ஒரு பெரிய கடல். அந்த கடலில் ஒரு சிறு துளியை உங்களோடு சுவைக்க வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, கிஷோர்குமார் ஐயாவுக்கும் நன்றி கூறி, எனக்காக என்னுடைய சகோதரர் ரவிச்சந்திரன், ஏன் நான் பட்டிமன்றம் பேசும்போதெல்லாம் எனக்கு எதிர்பார்த்தியவர், அந்த கிடந்த வாடியில எதிர்பார்த்தி புலிபுலன் பிடிச்சிங்கன்னா வர்றாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய எதிர்பார்த்தியும் வழங்கி தனசேகர், குமார் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க பேர்லாம் தெரியுது, சில பேர் மட்டும் இந்த குரூப் எனக்கு தெரியும், ஐயாவோட குரூப். நான் ரொம்ப நாள் கனவு எனக்கு நிறைவேற்றி ஐயா இந்த நடுப்பட்டு சபையில வந்து எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த மூத்தோர்கள் இருக்கிறீங்க, பெரியோர்களே என்று சொன்னார் அந்த பெரியோர்கள் இருக்கிறீங்க, சான்றோர்களே என்று சொன்னார் அந்த சான்றோர்கள் இருக்கிறீங்க, ஆன்றோர்களே என்று சொன்னார் அந்த ஆன்றோர்கள் இருக்கிறீங்க. இப்படி அனைத்து தகுதியுடைய பெருமக்கள் இருக்கிற இந்த அவை வணங்கி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நம்முடைய ஐயா ரமேஷ் பாபு அவர்கள் சொன்னார், நடுப்பட்டு ஆலங்குடி தாண்டி நடுப்பட்டு ஒரு கிராமம், ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கே ஒரு இந்த சான்றிதழ் கொடுத்துட்டு வரலாம், நாம் அப்படிதான் நினைப்போம், அப்படிதான் நான் நினைச்சுட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய கற்பனை முழுக்க முழுக்க தவறானதுன்றது நான் இங்கே இந்த நுழைவாயில் வரும்பொழுது தெரிஞ்சுக்கிறேன். திருவண்ணாமலையிலேயும் நிறைய வள்ளலார் சபைகள் இருக்குது. உள்ள நுழையும் பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைதியும் இன்பமும் மகிழ்ச்சியும் அந்த ஆன்மீக உணர்வும் எங்க இருக்குதுன்னா தெரியாது. ஆனா இந்த உள்ள நுழைஞ்சோடனே இருக்கு. அந்த கட்டமைப்பு எவ்வளவு ஒரு நேர்த்தியா ஒரு அழகா. நான் நிறைய நிகழ்ச்சிகள் மலசுத்திர வழியில உங்களுக்கு தெரியும், ஐயாவெல்லாம் புருஷோத்தம ஐயாவெல்லாம் தெரியும், ரவிச்சந்திரன் ஐயாவெல்லாம் தெரியும். மலசுத்திர வழியில எவ்வளவோ அங்க அமைப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த மாதிரி ஒரு நேர்த்தியா கட்டமைக்கப்பட்டு அதுவும் இந்த கிராமப்புறத்து ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு உள்ளன்போடு உட்கார்ந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்கறதுன்றது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு நாங்கள் இதை வந்து ஒரு பெருமையா நினைக்கிறோம். இந்த வள்ளலார் நிகழ்ச்சியோட இணைந்து கோளையம் போற்றும் கம்பராமாயணம் என்கின்ற இந்த தொடர் பாராயண நிகழ்ச்சியும் ஐயா ரமேஷ் பாபு அவர்கள் ஒருங்கிணைத்தது. அவரு ராமாயண இயக்கம்னு ஒரு பேர் வைக்கல, அவர் பேர் வச்சாரு, ராமாயண இயக்கம்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனால் கம்பராமாயண இயக்கம் அப்படின்னா ஒரு பேர் வச்சார். ராமாயணத்திற்கு ஆதி நூல் ஆதிகவி வால்மீகி. அதை அடியுற்றி வந்து அதை அந்த கருப்பொருளை எடுத்து தமிழுக்கு கொண்டு வந்தவர் கம்பன். அதுக்கப்புறம் நிறைய ராமாயணங்கள் இருக்கு, துளசிதாசர் ராமாயணம், அது மாதிரி நிறைய இருக்கு. ராஜகோபாலாச்சாரியர் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி நிறைய ராமாயணங்கள். ஆனா ஏன் ஐயா அவர்கள் ரமேஷ் பாபு அவர்கள் வந்து கம்பராமாயண இயக்கம்னு சொன்னார்னா, இந்த கம்பராமாயணத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டிற்குரிய தமிழ் மண்ணுக்குரிய கலாச்சாரம், பண்பாடு, தொன்மையான மரபு வழிபாடுகள், அந்த தலைவன் தலைவி சந்தித்தல். இப்ப ராமனும் சீதையும் திருமணத்திற்கு முன்பாகவே வசிஷ்டர் மிதிலா நகரத்தில் அழைத்து கொண்டு வரும் பொழுது மாட அந்த கன்னிகா மாடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடத்திலே நின்று கொண்டு சீதை பார்க்கிறாங்க, ராமன் பார்க்கிறான்றதெல்லாம் ஒரு ஒரு டிராமாட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை பார்த்து அது தமிழ்நாட்டினுடைய மிக பிரசித்தி பெற்ற அந்த பாடல் வரியான அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினான்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டாரு. ஆனா இது வால்மீகில இல்லை. வால்மீகில ராமன் வில்லை வளைத்து அதுக்கப்புறம் தசரதனோட மனம் பேசி அந்த திருமணம் நடக்கிற அந்த நிகழ்ச்சி போதுதான் சீதையாக இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அந்த சீதை என்கிற கதாநாயகி நுழையிறதே அந்த திருமண கோலத்துல தான் நுழையிறாங்க. ஆனா கம்பன் அதை மாற்றி இந்த தமிழ் மண்ணிற்கே உரிய தலைவன் தலைவி காதல், தலைவன் தலைவி அந்த விரும்புதல் அப்படின்ற ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியை கொண்டு வந்து அதற்கு முன்பாகவே இவர்கள் 2 பேரும் வந்து மனம் விரும்பினார்கள் அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகள், இந்த மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். ஒன்று நம்முடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணார். அதனாலதான் ஐயா ரமேஷ் பாபு அவர்கள் வெறும் ராமாயண இயக்கம் அப்படின்னு பேர் வைக்காம நம்முடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி எழுதின கம்பனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கம்பராமாயண இயக்கம் அப்படின்னு அவர் ஐயா அவர் பேர் வச்சிருக்கிறாரு. வள்ளலார்
வள்ளலார் அவர்கள் பற்றி நான் அறிந்ததெல்லாம் இங்க இருக்கிற பெருமக்கள், ஐயா புருஷோத்தமன் ஐயா, ரவிச்சந்திரன் சாரு, நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருடைய எனக்கு வந்து குறைந்த ஞானம் தான் வள்ளலார் பற்றி. ஏன்னா எனக்கு அதிகமா அவர் படிச்சிருக்கிறேன். ஆனா ஐயா சொன்ன மாதிரி எழுத்தண்டி படிச்சேன்னா இல்லை, படிச்சிருக்கிறேன். என்ன அதில் நான் படிச்சதுல நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, தேவாரம், திருவாசகம், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமும் அது ஒரு பண் அமைப்புல எழுதப்பட்டது. அது ஒரு இலக்கணம், ஆசிரியப்பா, கலிப்பா, விருத்தப்பா, அந்த மாதிரி ஒரு இலக்கண அமைப்புல அது ஒரு பண் அமைப்புல எழுதப்பட்டது. ஆனா வள்ளலாருடைய பாடல்கள் மட்டும்தான் இசையோடு பொருந்தி எழுதப்பட்ட பாடல்கள் வள்ளலாருடைய பாடல்கள். அதனாலதான் இங்க நாங்க வரும் பொழுது பாடினாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே இன்னோட ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள்லாம் பாடிருந்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சியோட நாங்க உட்காந்து எல்லாருமே கேட்டிருக்கோம். அந்த தாளமோ லயமோ அந்த ஸ்ருதி சுத்தமா நீங்க அந்த பாடின அழகு, வார்த்தை உச்சரித்தது ரொம்ப அழகா இருந்தது. எங்களுக்கு அவ்வளவு நிறைவா இருந்தது நீங்க அந்த பாடல்கள். அது காரணம் என்னன்னா, வள்ளலாருடைய பாடல்கள்லேயே அந்த இசை சந்தங்கள் பொருந்தி இருந்ததுனால ஓரளவுக்கு சுமாரா பாடக்கூடியவங்க கூட அதை நல்லா பாடலாம். நல்லா பாடக்கூடிய நீங்க ரொம்ப சிறப்பா பாடினீங்க. அந்த நிகழ்ச்சி அப்படி இருந்தது. வள்ளலார் நான் வந்து முதல்ல எனக்கு அறிமுகமானதே ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர்கிட்ட நாங்கள் பேசியிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் வள்ளலாருடைய மிக சூட்சமமான, அவர் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வால்யூம் இருக்கும். அது அந்த 12 கணக்கு 6 திருமுறை வகுத்து இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட புத்தகம். எங்க திருவிழா ஒருத்தர் பெரிய இருக்காரு, அவரு வர்த்தமான பதிப்பகம் வெளியிட்டாங்க. வள்ளலாருடைய நூல்கள்லாம் தொகுத்து அதை வாங்கி வச்சிருந்து அதை நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய புத்தகங்கள். அங்கெல்லாம் நாங்கள் பேசியிருக்கும் போது அவரு ரொம்ப சூட்சமமா வள்ளலாரை பத்தி நீங்க 6000 பக்கங்கள் கொண்டதெல்லாம் படிக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்ற சாராம்சத்தை என்ன சொன்னாரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு தான் வள்ளலாருடைய சூட்சமம். ஒரு இந்த மனிதனாக பிறந்த இந்த ஆன்மா கடை பெறுவதற்கான வழி, இறைவனை சேர்வதற்கான வழி, முக்தி அடைவதற்கான வழி, இந்த சமுதாயத்தில் மக்களோடு நல்லிணக்கமாக வாழக்கூடிய வழி எதுன்னு கேட்டா, நாம் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் சொல்றாரு. நான் என்ன கேட்டேன், பசித்திருக்க வேணும்னா சாப்பிடவே இல்லையா, பசியோட கேட்கணுமா? தனித்திருக்கணும்னா எந்த கூட்டத்திலையும் யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிடக்கூடாதா? நாம ரூமுக்குள்ள உட்காந்து கதவு சாட்டிட்டு இருக்கிறதா? விழித்திருந்தாக்கா நைட்ல தூங்கத்தே இல்லையா, எந்த நேரமும் கொட்டை விழிச்சு உட்கார்ந்து இருக்கிறதா? இப்படி அதுக்கு அவர் சொன்னாரு, இது ஒரு சூட்சமமான கருத்து. பசித்திரு என்று சொன்னால் வயிற்றால் பசித்திருப்பதல்ல, அறிவால் பசித்திருப்பது. இந்த ஆன்மீக கருத்துக்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாரி 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 நிரப்பணும். ஒரு வயிற்றால் பசித்த ஒருவன் எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அந்த உணவை தேடி 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 அவன் உண்ணுவதை போல இந்த ஆன்மா கடை தேடுவதற்கான கருத்துக்கள் எங்கெல்லாம் இந்த உலகம் முழுவதும், அது எந்த மொழியில, எந்த நாட்டுல, எந்த பேரறிஞர், எந்த கவிஞன் யார் சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் தேடி 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 அந்த வெறி இருக்கணும். அந்த பசித்தவனுக்கு சாப்பாட்டு மேல ஒரு வெறி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெறி ஆன்மீக ரீதியாக வர வேண்டும். அதுதான் அறிவளவில் மனதளவில் பசித்திருப்பது. தனித்திருப்பது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய சபை இருக்கலாம், இன்னும் இதை விட பெரிய சபை இருக்கலாம், ஒரு திருவிழா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஒரு அமைப்புல இருக்கலாம். எங்க இருந்தாலும் உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உன்னுடைய சுயசார்பு, உன்னுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர், அந்த தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், உன்னுடைய என்ன அந்த நீ தனித்து இருக்கணும். ஒரு 100 பேர் இருக்கிற அவையில கூட நீ உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழக்காமல், உன்னுடைய தனித்தன்மை இழக்காமல் நீ எங்குமே தனியா இருக்கணும் சொல்றதான் அவர் தனித்திரு என்று சொன்னார். விழித்திரு என்று சொல்லுவது எல்லா விதமான கருத்துக்களும் இந்த சமுதாயத்தில் நம்ம பேர்ல வந்து 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 திணிக்காது. நம்ம மூத்தோர்கள் சொன்னாங்க, மரபு வழியா வந்தது, நம்முடைய பண்பாட்டு வழியா வந்தது, பெரியவங்க சொன்ன சடங்குகள், சம்பிரதாயங்கள், கோயில்ல நம்ம ஆடு வெட்டணும், மாடு வெட்டணும், ஆட்டை பண்ணிடணும், இப்படிலாம் நம்ம சொல்லி 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 வழி வழியா வந்தது. இதெல்லாம் இல்லை என்று சொல்லி அதை மறுத்து எது சரியான மார்க்கமோ எது சரியான வழியோ அதை தேர்ந்தெடுக்கின்ற அந்த விழிப்புணர்வு வேண்டும். இதுதான் விழித்திரு என்று சொல்வது. அதனால தூங்காம இருக்கிறதில்ல. எனவே அறிவால் விழித்திருக்க வேண்டும், அறிவால் தனித்திருக்க வேண்டும், அறிவால் பசித்திருக்க வேண்டும். இந்த 3 தான் வள்ளலார் சொன்ன அந்த சூட்சம கருத்துக்கள் என்று சொல்லி
அதன்படி நீங்கள் நடந்துங்கன்னா அதை மனதில் உள்வாங்கினாவே நீங்க வள்ளலாருடைய அந்த மார்க்கத்தில் நுழைந்ததுக்கு அர்த்தம் சொல்லி எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் நான் அதுக்குள்ள நுழையில. ஒருவேளை உங்களுடைய சங்கத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்கள் அடிக்கடி இங்கே வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் நான் அவசியம் கலந்து கொண்டு உங்களோடு இந்த சன்மார்க்க சங்கத்தில் இணைந்து பணியாற்றுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கைப்பிடித்து கொண்டு சேர்த்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் தான். இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யணுங்க. ஏன்னா தேவிகா ராணி சகோதரிகளை பேசணும்னா அவங்க பற்றி 1 மணி நேரம் பேசலாம். எங்குமே அதனுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை சிறப்பு செய்யக்கூடிய நம்மளை வாழ்த்தக்கூடிய ஒரு எவ்வளோ நாளாக சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கத்துக்கு ஒரு தரம் வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல தாராள மனமுடையவர்கள். செயல்பாடுகளை அதாவது எந்த ரீதியாகவும் உதவியாக செய்யணுன்ற இதில் முன்னோடி. ஒரு முறை நிகழ்ச்சி நாங்கள் அவசரமாக போகணும்னு வரோம் பார்த்தா ஆட்டோ அனுப்புகிறோம். கூட்டத்தில் போக முடியுது. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே போல் ஐயாவை சந்திக்க ஒரு திருவண்ணாமலை செட்டித்தரு ஒரு அரங்கத்தில் நிகழ்வு நடக்குது. ஐயா அங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஐயாவை நாங்கள் அன்றைக்கி தான் முதல் பார்க்குறோம். ஒரு நிகழ்வு எங்களை பார்த்துட்டு நேரம் ஆகுது நாங்கள் புறப்படுறோம். உடனே அவர் மேடை விட்டு இறங்கி வந்து நீங்கள் சாப்பிடாம போகக்கூடாது, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு வந்துட்டார். எப்படி வள்ளற்பெருமான் வந்து ஒரு மாட்டு வண்டியில் வேகமாக வரும்போது மாடு மூச்சு சொப்பொழுக்கு வராரு. அவர் மேடை விட்டு இறங்கி போய் மாட்டை தட்டி விடுறாரு. என்னாலவோ உனக்கு இந்த துன்பம் அப்படின்னு மூச்சு வாங்குது மாடு. நேரத்தோடு சாமி சொற்பொழு கேட்கணுமே சொல்றாரு. அவருடைய தயவு அவருடைய இரக்கத்தை அந்த நிகழ்வு மகிழ்ச்சி நம்ம அறிமுகமே கிடையாது முதல்ல எடுத்ததுமே. அப்போ வந்து என்ன சாப்பிட வச்சு அனுப்புனாங்க. ரெண்டாவது ஆண்டாளுடைய நிகழ்வை ஒரு வில்லுப்பாட்டை வச்சு அவங்க நாங்கள் கொஞ்சம் நிகழ்ச்சியில் ஆர்வமாக கொஞ்சம் இவங்க கேட்கறத சாப்பிட்டு காலத்தை தாண்டி போயிருக்கு. அது எப்படி அதை முடிக்க சொல்றதுன்னா அவர் கேட்டுக்கிறார். அது ஒரு நிகழ்ச்சியாக அவர் கேட்கல. அது அப்படியே நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவருடைய பக்தி அவருடைய அந்த ஆர்வமே எங்களால் வந்து அதை முடிக்க முடியல சேர்க்கணும். அந்த அளவு ஆண்டாளுடைய கிரிவலத்திலே ஒரு அற்புதமான ஆண்டாளுடைய நிகழ்ச்சியை நடத்த வச்சு சொன்னார். அதே போல வரதனை மிஞ்சிய பரதன் என்ற தலைப்பில் ஒரு நல்ல வாய்ப்பு சொல்லிட்டார். அதனால அந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. இந்த நூலிலே இப்போ பின்பகுதியிலே இந்த ராமாயணத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பாதைகள் வழிகள் எந்தெந்த வழியிலும் நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோன்றது ஒரு வில்லுப்பாட்டு கலையை நம்மளை சேர்த்துருக்காரு. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் புத்தகத்தில் பின்பக்கம் பார்க்கலாம். இந்த வழியெல்லாம் மக்களுக்கு மாணவர்களுக்கு வில்லுப்பாட்டு அந்த ராமாயணத்தை கொண்டு சேர்க்கிறோம் என்ற பகுதியை சேர்த்திருக்காரு. அந்த வகையிலே நிறைய நிகழ்வுகள் அவருடைய திருவண்ணாமலை பார்த்துட்டு முதல்ல ஐயா சாப்பாடு போட்டு அனுப்புறது அப்படின்னு அந்த உபசரிப்பு என்ற அந்த இதில் எங்கே கருணை இயற்கை நூல்னா அங்கே விளங்கி அழைப்பது சிறுமை என்று வள்ளற்பெருமான் சொல்கிறார். நிகழ்வுக்கு ஏற்ப இந்த நிகழ்வு அவர்களுக்கிட்ட தயவு இறக்கம் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த சங்கத்துக்கு நம்ம இன்றைய வந்து சிறப்பு செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் ஒரு சன்மார்க்க தண்டல் என்ற ஒரு சான்றிதழும் இங்கே வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவருடைய வருகை நமக்கு ரொம்ப சிறப்பு. அதே போல இந்த நூலை எல்லாம் ராம பாண்டனார் அவர் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநராக பணியேற்றார். அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப என்ன பாடத்தட்டத்தில் இன்னமும் இருக்கிறார். இன்னும் அவர் ஓய்வு பெற்றாலும் கூட எங்கள் நித்திய ஜோதி புத்தகத்தை எடுத்து பார்த்தா பாடம் நிறுவனத்தில் அவர் பேரும் வருது தமிழ் புத்தகத்தில். அவர் ஓய்வு பெற்றாலும் விடலை, அரசு அவர்கள் பணி செய்திருக்கார்கள். அந்த கம்பராமாயண இயக்கத்தை நம்ம ராம பாண்டகனார்கள் வானலாக வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். அதையும் ஐயா கிட்ட சொன்னேன். அந்த நூலெல்லாம் கொண்டு கொடுத்த ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்களே. அவர் எந்த வழியிலாலும் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மாணவருக்கு வள்ளலார், மாணவருக்கு ஜீவகாரண்யம், மாணவருக்கு மனமுறை, இப்படியெல்லாம் மாணவருடைய தலைப்பிலே அவர்கள் சிறிய சிறிய நூல்களாக வள்ளலாருடைய படைப்புகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு இவருடைய வருகை நம்முடைய சங்கத்திற்கும் நம்முடைய கிராமத்திற்கும் இவரோட பெரியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை இங்கு வாரி வழங்கினார்கள். இதெல்லாம் ஈடு செய்ய முடியாது. அவர்களை அன்போடு வரவேற்று இப்பொழுது அவர்களை சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பித்தது.
சேர்ந்து நில்லுங்க. அடுத்த அடுத்து அடுத்தபடியாக அடுத்து சு பிரபாகர் யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி திருவர் பிரகாச தொழிலே சரணம் 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 சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருதாதா திரு அருட்பிரகாச தொழிலே சரணம் 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 சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருதாதா ஆர்வடைய பரம்பொருளே மன்றியாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோகம் தெருடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமேமை அறிவுருவான் தெய்வமே இம்மருடைய மனப்பேதை நாயினே செய்வன் பிழையை சிறிதேனும் மருத்தியாயில் இருளுடைய பாக்கடல் விட்டு என்னை ஏற்றுவதற்கு தேவை